ஒரு மாபெரும் சர்க்கஸில் 5 அழகிய யானைகள் பல்வேறு அசத்தல் நுணுக்கங்களை நிகழ்த்தின. வட்டமான பெரிய மேடையின் நடுவே அவை தங்களது மெய்சிலிர்க்கும் திறமைகளை வெளிப்படுத்தின. ஒரு யானை பந்தின் மீது நடந்தது. இன்னொரு யானை, அதன் கூட்டாளி யானை, ஒரு சிறிய மரத்தட்டில் தடுமாறாமல் நின்று காட்டியது. பார்வையாளர்கள் உற்சாகத்தில் கத்தினர். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கையை தட்டினர். ஆனால் அங்கு வந்த ஒரு பயணி யானைகளைப் பற்றிய விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். அந்த மாபெரும் யானைகள் மிகவும் மெல்லிய கயிறுகளால் ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தன. அவை மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தும் ஒரு சிறிய இழுப்பில் கூட அந்த கயிறுகளை உடைத்து தப்பிக்கலாம். ஆனால் அவை அசையாமல் அமைதியாகவே நின்றன. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் உடனே ரிங் மாஸ்டரிடம் சென்று கேட்டார், இந்த பெரிய யானைகள் ஏன் இந்த சிறிய கயிறை அவிழ்த்துவிட்டு ஓடுவதில்லை? ரிங் மாஸ்டர் சிரிப்புடன் பதிலளித்தார், இவை இப்போது வலிமையானவையாக இருக்கலாம். ஆனால் சிறுவயதிலிருந்து இவை இந்த கயிர்களால் கட்டப்பட்டிருந்தன. அப்பொழுது பலமற்றவையாக இருந்ததால் தப்பிக்க முடியவில்லை. பல நாட்கள் முயற்சி செய்தும் எந்த மாற்றமும் ஏற்படாததால் ஒரு கட்டத்தில் அவை முயற்சியை நிறுத்திவிட்டன. இப்பொழுது அவை எவ்வளவு பெரியவையாக இருந்தாலும் இந்த கயிர்களை அவிழ்க்க முடியாது என்று நம்புவதால் முயற்சிக்கவே இல்லை. அந்த பயணி யானைகளை ஆராய்ந்து பார்த்தான். அவற்றின் கண்களில் அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு உண்மை இருந்தது. இப்பொழுது அவை மாபெரும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தாலும் சிறுவயதில் ஏற்பட்ட பயமும் நம்பிக்கையின்மையும் அவற்றை கட்டி போட்டு வைத்திருந்தன. அவன் மனதுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நாம் பல விஷயங்களில் ஏற்கனவே தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் அது நம்மை நிரந்தரமாக கட்டி போட வேண்டுமா? நாம் இன்று முயற்சிக்காததற்கு காரணம் உண்மையிலேயே நம்முடைய பலவீனம்தானா? அல்லது நம்முடைய மனதை கட்டி போட்டிருக்கும் பழைய சங்கிலிகளா?